ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூடைக்கு கைப்பிடி போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3/4 ரோல் பக்கம் ஆகிடுச்சு. இந்த சிவன் கண்ணு கூட நல்லா அடிபாகலாம் ரொம்ப அகலமாக போட்டிருக்கேன். ஒரு 15 பூ வர மாதிரி போட்டு ரொம்ப சூப்பராகவே இந்த கூடை வந்திருக்கு. இன்றைக்கி வந்து கைப்பிடி போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் லாஸ்ட் வரைக்கும் இந்த நல்ல இன்ஃபர்மேஷனான ஒரு டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போயுமே அந்த கைப்பிடி நல்லா மொத்தமாக வேணுங்கிறதுக்காக நிறைய ஒயர் கட் பண்ணி போடுவோம். அது எல்லாமே கோக்கணும். அது நம்ம இது கோத்தா தான் அதெல்லாம் நிற்கும். ஆனால் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாக்கா உங்களுக்கே புரியும். இதுக்கு வந்து ஒரு 22 ரெட்டை ஒயராக எடுத்திருக்கேன். 23 இன்ச்சுக்கு மொத்தம் 46 இன்ச்சுக்கு ஒரு ஒயராக நல்லா லென்த்தாக எடுத்துங்க. அது மடித்தாக்கா 23 இன்ச்சுக்கு வரும். இந்த மாதிரி 6 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம கைப்பிடிக்கு நல்ல மொத்தமாக இந்த அளவுக்கு 6 ஒயர் கொடுத்தாக்கா நம்ம ரெண்டாக இப்படி போட்டு நம்ம இழுக்குள்ளே ரெண்டாக வரும். மொத்தம் 12 ஒயர் ஆகிடும். அந்த அளவுக்கு கைப்பிடி மொத்தமாக வேணும். இது வந்து லென்த்து நான் கொஞ்சம் இறக்கியே போட்டிருக்கேன். 6 பூ கீழே இறக்கி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது பெரிய கூட நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக. இது நல்லா இந்த மாதிரி கோத்து நம்ம சரியாக சம அளவு பார்த்து எடுத்துக்கலாம். எப்பயுமே அந்த கூடை போட்டுட்டு அந்த ஃபினிஷிங் இது பண்ணுறது தான் கைப்பிடி போடுறது எனக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் மொத்தமாக வேணுங்கிறதுக்குள்ளெல்லாம் இந்த அளவுக்கு ஒயரை நம்ம கொடுக்குற ஒயரெல்லாம் நம்ம கோத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் கொஞ்ச நாளாகவே நான் என் கூட எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் கைப்பிடி போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இப்போ நல்லா லென்த்தை பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி செல்லோ டேப் இந்த ஒயருக்கெல்லாம் சுற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா செல்லோ டேப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்து நாம் இந்த ஒயரில் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா சம பார்த்துக்குங்க. அந்த கைப்பிடி ஒயர் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குனால தான் 46 இன்ச்சு பக்கம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுற்றி நம்ம கட் பண்ணி அங்கங்கே நாம் இந்த மாதிரி ஒயரை டேப்பு சுற்றி விட்டுக்கணும். இது நமக்கு கைப்பிடி போடும்போது இந்த ஒயரெல்லாம் வெளியே தெரியாது. அதை நான் போட்டு காட்டுறேன் இப்போது. அதனால் நீங்கள் கலர் ஒயராக இருந்தாலும் டேப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு 4 இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம இன்னொரு தடவையும் இதே மாதிரி 4 ஃபாட்டாவும் நம்ம இந்த கைப்பிடிக்கு சுற்றிக்கணும் இந்த டேப்பு போட்டு. அப்போ தான் இதோட இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கு நீங்கள் அது லென்த்து பார்த்து நீங்கள் ஒயரை நல்லா சமப்படுத்தி இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. நான் இதில் 4 இடத்துல நான் இப்போ சுற்ற போகிறேன். எல்லாமே டேப் போட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் அந்த டேப்பை நல்லா சுற்றி நல்லா டைட்டாக சமமாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 இடத்துலையும் நான் இந்த மாதிரி டேப் சுற்றிருக்கேன். கைப்பிடியும் லென்த்து பார்த்துக்குங்க. அந்த டேப் சுற்றி இருக்கிற அளவு வரைக்கும் நான் இன்ச்சு டேப்பில் அளந்துட்டு அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த ஒயரெல்லாம் அப்புறமேட்டு நாம் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவு லென்த்து பார்த்து இப்போ நம்ம கைப்பிடி எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 ஒயர் எடுத்திருக்கேன். 4 ஒயர் கைப்பிடி தான் போடணும். அப்போ தான் இந்த டேப்பு சுற்றி இருக்கிறனால நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் 2 ஒயரெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா 4 ஒயர் எடுக்குள்ளே அது 8 பாகமாக வரும். 8 பாகங்குள்ளே தான் அது நல்லா டைட்டாக வரும். 8 ஒயர் வரும். நீங்கள் 4 ஒயரோ 2 ஒயரோ இந்த மாதிரிலாம் போட்டாக்கா அது ஸ்ட்ராங்காக அங்கே நிற்காது. இதுவும் ஒரு டிப்ஸு தான். நீங்கள் எப்பயுமே இது ஏன்னா நான் போட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம டேப்பு சுற்றி கைப்பிடி போடக்குள்ளே 2 ஒயர் போடக்குள்ளே அதுக்கு நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் இன்னும் எங்கள் அக்கா வீட்டில் எல்லார் வீட்லேயும் நிறையா கூட போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கைப்பிடிகளாம் இன்னமும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. நல்லா டிக்காகவும் வரும். நீங்கள் எவ்வளோ ஒயர் வேணால் உள்ளே கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜடை பின்னுற மாதிரி நம்ம ஒன்று விட்டு ஒன்று நம்ம மாற்றி 8 ஒயரில் பின்னி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல டேப்பே நமக்கு தெரியாது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல டேப்பு நமக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி 4 ஒயரில் தான் பின்னணும். 4 ஒயர்னால் 8 இதாக வரும். நம்ம அந்த மாதிரி தான் பின்னணும். அப்போ தான் இது கரெக்டாக வரும். அந்த ஒயரும் நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு அந்த டேப் சுற்றிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ அந்த டேப் முடிஞ்ச அளவுக்கு பின்னா போதும். ஏன்னா நான் லென்த்தெல்லாம் பார்த்து தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ பின்னிட்டு பார்க்கலாம். இதுக்கு ரெட்டை ஒயர் போட்டாக்கா அந்த நம்ம கைப்பிடி பிடிச்சி இழுக்கும்போது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. இப்போ அது வரைக்கும் போட்டாச்சு, டேப்பு சுற்றின வரைக்கும். இது நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சமமாக பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். நம்ம இதே மற்ற டைமாக இருந்தால் இந்த ஒயரு கைப்பிடி கொடுக்குற ஒயர் எல்லாமே நம்ம கோப்போம். அந்த மாதிரி தான். ஆனால் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு
அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா அந்த நம்ம பின்னுற ஒயர் கோத்தா மட்டும் போதும். இது சிரமமே இல்லாமல் இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கலாம். இந்த கைப்பிடி போடுறது அந்த ஒயர் கோக்கிறது தான் நிறையா பேத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான இது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல சமமாக நான் பின்னிட்டேன். இப்போ நம்ம லென்த்து பார்த்து இந்த பக்கமும் கோத்துடலாம். அந்த இதுவே நமக்கு தெரியாது, அந்த கட் பண்ணி எடுக்கிற. அதனால தான் நம்ம 8 ஒயரில் பின்னுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த கட் பண்ண இதோ அந்த இது அதுக்கு சமமாக கட் பண்ணணும். கீழே வர வரைக்கும் நம்ம பின்னி விட்டுறணும். அது பார்த்தாலே சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் டிக்காகவும் இருக்குது பாருங்கள் கைப்பிடி. இப்போ நம்ம பின்ன ஒயரை கோத்தா மட்டும் போதும். நமக்கு அந்த உள் கொடுத்த ஒயரில் நமக்கு கோக்க வேண்டியதே இல்லை. எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நான் எல்லா கூடைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் 2 பக்கமும் கைப்பிடி போட்டுட்டேன். இதை கோத்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் மட்டும் நமக்கு கோத்து எடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டாக்கா கூட அவ்வளோ சூப்பராக நீட்டாகவே இருக்கும். சிவன் கண்ணு கூடங்கிறதுனால அந்த கோக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான கைப்பிடி போட்டாச்சு. ஈஸியாகவும் இருக்கும். நம்ம பின்னுற ஒயரை மட்டும் கோத்துட்டா போதும். மற்றதெல்லாம் இந்த மாதிரி டேப் சுற்றி நம்ம போடுறதுனால அது நீட்டாகவே இருக்கும். உள் ஒயரெலாம் நான் பாருங்கள் கூட போட்ட ஒயரெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கைப்பிடி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒயர் கட் பண்ணி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுறணும். கட்டி விட்டால் தான் அது நிற்கும். நம்ம பின்னு கூட அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த கைப்பிடி கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால கடையில் கொடுத்து தான் இதுக்கு பின்னு அடிக்கணும். கொஞ்சம் பெரிய பின்னு அடித்தா தான் நிற்கும். நீங்கள் வேணால் கடையில் கொடுத்து பெரிய பின்னு கூட அடிச்சுக்கலாம். இந்த மாதிரினா ஒயர் நல்லா சுற்றி நம்ம கோர்த்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் கூடையும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பின்ன ஒயரை கட் பண்ணிட்டாக்கா பின்னு வச்சுட்டாக்கா கூட ரெடி. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் கைப்பிடி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கைப்பிடி வேணால் போடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இது 3/4 ரோல் பக்கம் ஆச்சு. ரொம்ப எவ்வளோ வேணால் கேரி பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பெரிய கூடை. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த நீட்டாகவும் அந்த கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 10 பட்டன் வச்சுருக்கேன். பின்னது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இனிமேட்டு கைப்பிடி போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒயரெல்லாம் நீங்கள் கோத்துட்ருக்க வேண்டாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க, 4 ஒயர் கொடுத்து தான் நம்ம அதை பின்னணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இனிமேட்டு கூட போகிறதா இருந்தால் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.